Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 prelims. Okay, so the topic was PM Vidya Lakshmi scheme. So the particular scheme வந்து எதனால நியூஸ்ல வந்துச்சு, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட எந்தெந்த மாதிரிலாம் இதுக்கு கொடுக்குறாங்க, எதனால இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்கமிங் ஸ்லைட்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ PM Vidya Lakshmi scheme. Let's see why it was the news. PM Vidya Lakshmi scheme launched on Wednesday is a new central sector scheme that seeks to provide financial support to students. Financial constraints do not prevent anyone from pursuing higher studies. ஓகேவா? ஸோ அதோட மெயினான ஃபோக்கஸ் என்னதுன்னா, ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ண முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த PM Vidya Lakshmi scheme. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான், அதனால தான் பார்க்க போறோம். ஓகே, so PM Vidya Lakshmi scheme, this initiative will complement the central sector interest subsidy and the credit guarantee fund scheme for education loans, both part of the PM USP overseen by the Department of Higher Education. So இந்த ஸ்கீம் வந்து பர்டிகுலர் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கீழே தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்தாச்சு எதனால நியூஸ்ல வந்துச்சுன்னு சொல்லி, இதுக்கப்புறம் இந்த ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ்ல என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலிங்கா பார்க்க போறோம். ஓகே, okay, the first point was PM Vidya Lakshmi scheme is a central sector scheme. ஓகேவா? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபண்ட் பண்றது யாருன்னா சென்ட்ரல் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது வந்து ஃபண்ட் பண்ணி அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க ஃபார் த ஹையர் எஜுகேஷன். ஓகே, ஸோ அண்டர் திஸ் ஸ்கீம் எனி ஸ்டூடெண்ட் ஹூ கெட்ஸ் அட்மிஷன் இன் குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, அந்த குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு காலேஜோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அங்க வந்து ப்ராப்பரான ஒரு குவாலிஃபைடு ஸ்டாஃப் ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வில் பி எலிஜிபிள் டு கெட் கொலாட்ரல் ஃப்ரீ guaranteed free loan for banks and financial institutions to cover full amount tuition fees plus other expenses related to the course. ஸோ முக்கியமாக இந்த ஸ்கீம் வந்து ஃபோக்கஸ் என்னன்னா, இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இந்த ஸ்கீம் கீழே வந்து சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எஜுகேஷன் லோன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா he can get the loan by இந்த மாதிரி கிரெடிட் ஃப்ரீ இல்லைன்னா கொலாட்ரல் ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு they can get the loan. ஓகேவா? ஸோ அதனாலதான் கொலாட்ரல் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கொலாட்ரல் ஏதாச்சும் கேட்பாங்க, ஒரு வீடு பத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேரண்டர் ஒரு நம்ம போனோம்னா கேரண்டர் வந்து சைன் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கேரண்டி சைன் இல்லாம அவங்களால லோன் வந்து வாங்கிக்க முடியும் ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ அது எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபுல் அமௌண்ட் ஆஃப் த டியூஷன் ஃபீஸ். ஸோ டியூஷன் ஃபீஸ்னா ஒரு இயர்லி வந்து ஒரு 45,000 வருது. அந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா அதோட ஹோல்சமான அமௌண்ட் வந்து அவங்களால லோனை வாங்கிக்க முடியும். பிளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு த கோர்ஸ். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி கூட அதுக்கும் சேர்த்து இவங்க வந்து அந்த லோன் வந்து அவங்களால வாங்கிக்க முடியும் இந்த ஸ்கீம் கீழே வந்து. ஓகே, ஸோ நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. மற்றபடி இந்த ஹாஸ்டல் ஃபீஸோ இல்லைன்னா ஒரு எக்ஸாம் ஃபீஸோ அதுக்கெல்லாம் வந்து தனியாக செப்பரேட்டாக தான் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் பேங்க்ல. ஓகேவா? அந்த பர்டிகுலர் ஸ்கீம் கீழே வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதர் எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம வந்து சேர்த்து அவங்களால லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஓகே, ஸோ அதான் இதோட மெயின் பார்ட். ஸோ தென் ஸ்கீம் வில் பி அட்மினிஸ்ட்ரேட் த்ரூ த சிம்பிள் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் தட் வில் பி இன்டர்ஆப்பரபிள் அண்ட் என்டையர்லி டிஜிட்டல். ஓகேவா? ஸோ இந்த PM Vidya Lakshmi சொல்லி ஒரு பர்டிகுலர் போர்ட்டலே இதுக்காக கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது மூலியமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து அவங்களால டைரக்டா அந்த டிஜிட்டல் மூலியமாவே அவங்களால லோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இட் வில் பி அப்ளிகபிள் டு த டாப் குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த நேஷன். அது என்னெல்லாம் சொல்றாங்க பாக்குறப்ப டிட்டர்மைன்ட் பை நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃபெசிலிட்டி ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்வொர்க் கீழே தான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிக்கு எல்லாமே ரேங்கிங் வந்து போடுவாங்க. இது வந்து டாப் குவாலிட்டியில் எது இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம நம்பர் 1ல பாக்குறப்ப வந்து ஹிந்து காலேஜ் ஆஃப் டெல்லி யூனிவர்சிட்டி தான் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் குவாலிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் இந்த லோன் வந்து அப்ளிகபிள் ஆகும். அங்க படிக்கக்கூடிய சப்போஸ் அவங்க வந்து அட்மிஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து லோன் வந்து இதுல இருந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்க்ளூடிங் ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம் as well as பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனாகவும் அது வந்து இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் the higher education institution are
ranked within the top 100 in national institutional ranking framework, okay, in overall category specific and the domain specific rankings. ஸோ இது வந்து நேஷனல் வைடு பார்க்குறப்ப அந்த டாப் 100ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸோ இல்லைன்னா யூனிவர்சிட்டியோ இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து இந்த பிஎம் விஜிலன்ஸ் ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் தான். அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரேங்க் இன் 101 to 200, ஓகேவா? ஸோ அந்த ரேங்கிங்குள்ள இருக்கவங்களுக்கும் இது அப்ளிகபிள். அண்ட் தென் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஸோ அந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தான், ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்க வந்து அங்கே படிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த லோன் ஃப்ரம் த பிஎம் வித்யலட்சுமி ஸ்கீம், ஓகேவா? ஸோ அதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி வந்து லோன் எடுக்கலாம், அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபார் லோன் அமௌண்ட் அப் டு 7.5 lakhs, the student will also be eligible for credit guarantee of 75% of outstanding default, ஓகேவா? ஸோ இந்த சப்போஸ் ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 7.5 lakhs வந்து லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்னா அந்த கிரெடிட் கேரண்டி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 75% வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ நார்மலா கிரெடிட் கேரண்டி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 3%, 4% தான் கொடுப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து 75% வந்து கிரெடிட் கேரண்டி வந்து அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க. ஸோ திஸ் வில் கிவ் சப்போர்ட் டு த பேங்க்ஸ் மேக்கிங் எஜுகேஷன் அவைலபிள் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் த ஸ்கீம். ஸோ இது மூலியமா பேங்குக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களால லோன் வந்து கொடுக்க முடியுது. இன் அடிஷன் டு த அபவ், ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் அப் டு 8 lakhs, சப்போஸ் ஒரு ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs மேல இருக்கு அண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் பெனிஃபிட்ஸ் அண்டர் எனி அதர் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், சப்போஸ் அவங்க வந்து எய்தர் அந்த இதில் இருக்கிறாங்க 8 lakhs மேல இருக்கிறாங்க அண்ட் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பெனிஃபிட் அண்டர் எனி அதர் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ஸோ அந்த மாதிரி ஆனுவல் இன்கம் இருக்கிறப்ப அவங்களால எந்த விதமான ஒரு சென்ட்ரல் செக்டார்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களால வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்ஸ் 3% interest subvention for loan up to 10 lakhs will also be provided during the moratorium period, ஓகேவா? ஸோ இந்த 3% interest subvention சொல்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து எதுக்குன்னா சப்போஸ் இந்த கேட்டகரிக்குள்ள வரவங்க 8 lakhs வந்து இருக்கு, இல்லைன்னா வேற எந்த ஸ்கீம்லயும் அவங்களால லோன் வந்து ஸ்காலர்ஷிப் அவங்களால வாங்க முடியல, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு பேங்க்ல போயிட்டு அங்க வந்து லோன் எடுக்கிறாங்க அப் டு 10 lakhs வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்டே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 3% வந்து அந்த கவர்மெண்டே வந்து பே பண்ணிடுறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து, ஓகே? ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம்குள்ளேயும் வந்து கொண்டு வராங்க டூரிங் த மொரட்டோரியம் பீரியட். ஸோ இந்த மொரட்டோரியம் பீரியட் எப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் படிக்கிறாங்க, அவங்க கோர்ஸ் வந்து 4 years இருக்கு அப்படின்னா 4+1, ஓகேவா, ஈக்குவல் டு 5 yearsக்கு வந்து அவங்களால லோனுக்கு வந்து அந்த அமௌண்ட் எதுவுமே அவங்க கொடுக்க தேவை கிடையாது. 5 yearsக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் எல்லாமே அவங்க பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுதான் மொரட்டோரியம் பீரியட். அவங்க படிக்கக்கூடிய கோர்ஸ் 4 வருஷம் பிளஸ் 1 year அவங்க வந்து ஜாப் தேடி அதுல வந்து கொஞ்சம் ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகுறதுக்கு 1 வருஷம், ஓகேவா? ஸோ டோட்டலா 5 yearsக்கு அப்புறம் தான் அவங்களால வந்து அந்த இதெல்லாம் வந்து பே பண்ணதுக்கான ஒரு ஆக்சஸே அவங்களுக்கு தொடங்குவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சப்போர்ட் வில் பி கிவன் டு த 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர். ஸோ அதோட எய்ம் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சப்வென்ஷன், ஓகேவா? இந்த 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். Preference will be given to the students who are from the government institution and have opted technical and the professional courses. So the மெயினான ஃபோக்கஸ் யாருக்குன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா எந்தெந்த கோர்ஸ் எடுத்துக்கணும்னா டெக்னிக்கல்னா இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்டடிஸ், ஓகேவா? ஸோ அது மாதிரி இல்லாம ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னா அதாச்சும் ஒரு டிகிரி எடுத்து அது மூலியமா அவங்களால ஒரு கெரியர் வந்து அவங்களால கண்டினியூ பண்ணிக்க முடியும். ஒரு காமர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், அந்த மாதிரி எதனால இருக்கலாம், ஓகே? ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்து அவங்களால இந்த ஸ்கீமுக்கு வந்து லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வில் ஹேவ் யூனிஃபைடு போர்ட்டல் இந்த பிஎம் வித்யலட்சுமி, ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கிறாங்க அந்த மாதிரி 12th முடிச்சுட்டு அவங்களால படிக்க முடியல அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஎம் வித்யலட்சுமி ஸ்கீம் மூலமா வந்து அவங்களால அப்ளை பண்ணி லோன் வந்து கிடைக்க முடியும், ஓகே? ஆன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு அப்ளை ஃபார் எஜுகேஷன் லோன் ஆல்சோ த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் through a simplified application process used by the all banks, okay? So இந்த பர்டிகுலர் வெப்சைட் குள்ள வந்து போறீங்க அப்படின்னா இது வந்து எல்லா விதமான பேங்க்ஸோட ஆக்சஸ் இதுக்குள்ள இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்க எந்தெந்த பேங்க்ல வந்து அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அங்க போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லோனுக்காக. நியர்பை எந்த பேங்க் இருக்கோ அது கூட போய் நீங்க வந்து அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலமா எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும், ஓகேவா? ஸோ இந்த பிஎம் வித்யலட்சுமி ஸ்கீம் பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த ஸ்கீம்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து எதெல்லாம் குவாலிஃபிகேஷன் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ், அது மாதிரி சிம்பிளிஃபைடா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டது வந்து மினிஸ்ட்ரி தான், ஓகேவா?
ஸோ மினிஸ்ட்ரி வந்து பார்க்குறோம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இது முக்கியம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்மளுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது தெரிஞ்சிருக்காலே போதும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.